நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு கொஸ்டின். சரியா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 50 கான்செப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 பிளஸ் மார்க்ஸ். அதுல இப்போ ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் இது வந்து மோஷன் இன் எ பிளேன் அப்படிங்கிற சாப்டர்ல நமக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் வருது. ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறீங்க, தூக்கி போட்டா என்ன ஆகும்? அது மேல போய் இப்படி கீழே விழுவும். சரியா, இந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, இதான் என்ன? ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல்னா ஒரு பொருளை தூக்கி போடுறல, எரிபொருள், அதான் என்ன? ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்றோம். சரியா, இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது தூக்கி போடுறோம். தூக்கி போட்டா என்ன ஆகுது? இது ஆரிஜின் 0,0ங்கிறது இது ஆரிஜின். அப்ப தூக்கி போடுறீங்க, தூக்கி போட்டா என்ன ஆகுது? அப்படியே மேல போய் மேல இருந்து கீழே விழுது. அது கீழே விழுவக்கூடிய பாயிண்ட் வந்து பாருங்க r,0. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தோம்னா அது ஆர் அப்படிங்கிற டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்ன? 0ல தான் இருக்கு. சரியா, அப்ப இந்த ஆப்ஜெக்ட யூங்கிற வெலாசிட்டில தூக்கி போடுறோம். என்ன? ஹரிசாண்டலுக்கு தீட்டாங்கிற ஆங்கிள் யூங்கிற வெலாசிட்டில தூக்கி போடும் போது இதை வந்து என்ன பண்ணலாம்? ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். இந்த வெலாசிட்டி யூ இருக்குல்ல, இந்த வெலாசிட்டி யூங்கிறது என்ன ஆகும்? ரெண்டு காம்பனண்டா பிரியும். ஒன்னு ஹரிசாண்டல் வெலாசிட்டி ux, இன்னொன்று வந்து என்ன? வெர்டிகல் காம்பனண்ட் uy. இந்த ux என்ன சொல்லலாம்? u cos தீட்டான்னு எழுதலாம், uyங்கிறது u sin தீட்டான்னு எழுதலாம். சரியா, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் மேல போகுது, மேல போயிட்டே இருக்கும்போது இதோட வெர்டிகல் ஹரிசாண்டல் வெலாசிட்டில எந்த சேஞ்சஸும் இல்ல. இங்க என்ன ux-னா இங்கேயும் ux ஓட வேல்யூ அதே தான், u cos தீட்டா தான். இங்க போய் சேரும்போது ux ஓட வேல்யூ u cos தீட்டா தான். ஆனா வெர்டிகல் வெலாசிட்டி என்ன ஆகும்? மேல போக போக அப்படியே வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆகி திரும்ப மேல இருந்து கீழே வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து எந்த வெலாசிட்டில தூக்கி போட்டோமோ அதே வெலாசிட்டில கிரவுண்டை ரீச் பண்ணும். ஆனா அதோட டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கும். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு கொஸ்டின். சரியா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடும்போது அதோட வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கு. இது வந்து பாருங்க, நம்ம ஏஐ பிளஸ் பிஜே அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இங்க வந்து ரீச் ஆகும்போது ஏஐ மைனஸ் பிஜே அப்படிங்கிறது வரும். சரியா, இது ஏஐ, இது பிளஸ் பிஜே அப்படின்னா இங்க வரும்போது ஏஐ மைனஸ் பிஜே. எக்ஸோட டைரக்ஷன்ல சேஞ்சஸ் இல்லை, ஆனா ஒய்யோட டைரக்ஷன் மாறி இருக்கு. ஓகே, இப்ப இதோட பாத் இருக்குல்ல, இதான் என்ன சொல்லுவோம்? டிராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிராஜெக்டரிக்கான ஈக்குவேஷன் வந்து பாருங்க, இந்த டிராஜெக்டரிக்கான ஈக்குவேஷன், ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறோம். தூக்கி போடும்போது இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போய் விழுவுது? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல், டைம் டி அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இந்த டைம் டீல, சரியா, அப்ப டி அப்படிங்கிற டைம்ல இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் இப்படி வச்சுட்டோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும்? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். இப்போ ஒய் ஆக்சிஸ்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? இதான் இது ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அப்ப இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வேணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா பாருங்க, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். அப்ப ஹரிசாண்டல்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல இதோட இது வேணும்னா vx இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? x பை டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ வேணும்னா vx இன்டு டைம் டி. பாருங்க, x இஸ் ஈக்குவல் டு vx இன்டு டைம் டி. இந்த இடத்துல என்ன? இனிஷியல் வெலாசிட்டி ux னு வச்சிருக்கேன். அப்ப ux இன்டு டைம் டி. ஆனா ux ஓட வேல்யூ என்ன தெரியும்? u cos தீட்டா அப்படிங்கிறது தெரியும். அப்ப x இஸ் ஈக்குவல் டு u cos தீட்டா இன்டு டைம் டி. சரியா, இது வந்து என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம் கிராஃப். சரியா, ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்து ஒய் ஆக்சிஸ்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாருங்க ஃபார்முலா என்ன? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ டி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதுதான். ஆனா இந்த இடத்துல என்ன? எஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ், ஒய் டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு? ஒய். இது யூ அப்படிங்கிறது என்ன? வெர்டிகல் வெலாசிட்டி யூஐ இன்டு டைம் டி மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? மைனஸ் ஜிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி போட்டா மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். அப்ப பாருங்க, யூ ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? u sin theta into t minus half gt square வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? டைம் t வேணும்னா x டிவைட் பை u cos theta ன்னு சொல்லலாம். டைம் t is equal to என்ன? x டிவைட் பை u cos theta. இப்போ வந்து பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, y is equal to u sin theta t minus half gt square இருக்குல்ல, அதுல t க்கு பதிலா என்ன பண்றேன்? இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றேன். சரியா, t க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப u sin theta into t க்கு பதிலா x by u cos theta minus half g into t square க்கு பதிலா x by u cos theta the whole square. அப்ப இங்க பாருங்க, இந்த u கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப sin theta by cos theta ஓட வேல்யூ tan theta. அப்ப x tan theta ன்னு எழுதலாம். மைனஸ் half into g into x square by u square cos square theta. இதான் வந்து ட்ராஜெக்டரிக்கான ஃபார்முலா. இது எப்படி இருக்கு? y is equal to ax plus bx square ங்கிற ஃபார்முலால இருக்கு. சரியா, இது ப்ரொஜெக்டைலுக்கான ட்ராஜெக்டரிக்கான ஈக்குவேஷன்.
சரி, இது பரபோலா ஈக்குவேஷன். சரியா? இப்ப பரபோலா, அப்ப பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் எ பரபோலா. சரியா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட தூக்கி போட்டீங்கன்னா அதோட பாத் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கலாம், இல்லாட்டி இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பரபோலால ஒரு பார்ட் ஆஃப் த ஷேப்பா தான் இது இருக்கும். சரியா? இதுதான் வந்து என்னன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ட்ராஜெக்டரி பார்த்திருக்கோம். அடுத்தது டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட தூக்கி போடுறோம். இது ஏர்ல எவ்வளவு நேரம் இருக்கு, இது ஏர்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அதான் என்ன சொல்றோம்னா நம்ம டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த ஆப்ஜெக்ட் ஏர்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அதான் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட். எவ்வளவு நேரம் அது ஃபிளைட் மோடுல இருக்கு அப்படிங்கிறது. சரியா? அப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன? y is equal to uyt minus half gt square. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். y is equal to uy minus half gt square பார்த்தோம். uy க்கு பதிலா என்ன? u sin thetaங்கிறத போட்டுக்கலாம். அப்ப அந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? y is equal to u sin theta into t minus half gt square அப்படினு வரும். ஆனா இது மேல போயிட்டு திரும்ப கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? 0. சரியா? அப்ப 0 is equal to, அப்ப இது எடுத்துக்கிட்ட டைம் என்ன? டைம் ஆஃப் ஃபிளைட், அதான் t ன்னு வச்சுக்கலாம். அப்ப 0 is equal to u sin theta into t minus half g into t square அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல half gt square இருக்குல்ல, minus half gt square தான் வந்துச்சுன்னா plus half gt square னு வந்துரும். இதுல பாருங்க, இங்கேயும் t இருக்கு, இங்கேயும் t இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்ப t is equal to என்ன வரும்? u sin theta. இந்த 2 மெயின் தான் வந்துச்சு. அப்ப 2u sin theta by g அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா t is equal to இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லலாம்? t into uy by g அப்படிங்கிறதும் சொல்லலாம். சரியா? இதெல்லாம் தான் நம்ம ஷார்ட்கட்டா யூஸ் பண்றோம். சரியா சார்? நீங்க ஷார்ட்கட்ல எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்டா, இந்த ஃபார்முலா வருது இல்ல, இது வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். சரியா? அதுல நீங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு ஷார்ட்கட்ல ஆன்சர் கொண்டு வரலாம். சரியா? அதான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃபிளைட் பார்த்தாச்சு. டைம் ஆஃப் ஃபிளைட் பார்த்ததுக்கு அடுத்தது ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறோம், தூக்கி போடும்போது இது ஃபைனலா எந்த டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம் வந்து சேர்ந்திருக்கு? நமக்கு இங்க ஆரம்பிச்சு இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இதான் வந்து என்ன சொல்றோம்? ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் x is equal to என்ன சொல்லலாம்? ux into டை அப்படிங்கிற சொல்லுவோம். அப்ப இங்க வந்து என்ன, இந்த கேஸ்ல டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளவு இருக்கும்? இந்த கம்ப்ளீட் டைம் ஆஃப் ஃபிளைட்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், அதான் வந்து ரேஞ்ச். அப்ப r அப்படிங்கிறது ரேஞ்ச், ux பதிலா u cos theta t. சரியா? tங்கிறது டைம் ஆஃப் ஃபிளைட். இப்பதான் டைம் ஆஃப் ஃபிளைட்னா என்ன சொன்னேன்? 2u sin theta by g இப்பதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். சரியா? அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இதுல 2 காமனா வெளியில எடுத்துடலாம். இப்ப u cos theta into u sin theta divide by g இத போட்டோம்னா r into r equal to 2 into ux uy by g. இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் ஃபார்முலா. சரியா? இதே ஈக்குவேஷன் இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்? u into u ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்துடலாம். அப்புறம் 2 sin theta cos theta divide by g. 2 sin theta cos theta என்ன எழுதலாம்? sin 2 theta எழுதலாம். அப்ப r is equal to என்ன ஃபார்முலா? u ஸ்கொயர் sin 2 theta divide by g. இது வந்து ரேஞ்சுக்கான ஃபார்முலா. சரியா? அப்ப இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, sin 2 thetaவோட மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். சைனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1. அப்ப மேக்ஸிமம் ரேஞ்ச் is equal to என்ன வரும்னா r is equal to u ஸ்கொயர் by g. இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. சரியா? அப்ப r max மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும்னா u ஸ்கொயர் பை g. மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா sin 2 தீட்டாவோட வேல்யூ வந்து 1 ன்னு வரணும். அப்ப சைனோட எந்த வேல்யூக்கு இது 1 வரும்னா sin 90க்கு இந்த வேல்யூ 1 அப்படின்னு வரும். அப்ப 2 தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரினா தீட்டாவோட வேல்யூ என்ன? 45 டிகிரி. அப்ப மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆங்கிள் என்னன்னா தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட 45 டிகிரில தூக்கி போட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே, இதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஓகேவா? அடுத்தது மேக்ஸிமம் ஹைட். ஒரு ஆப்ஜெக்ட தூக்கி போடுறோம், தூக்கி போடும்போது இது ரீச் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த ஹைட் இருக்குல்ல, இதான் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் த மேக்ஸிமம் ஹைட். அடுத்து மேக்ஸிமம் ஹைட் என்ன ஆகும்? வெர்டிகல் வெலாசிட்டி vy is equal to 0 ன்னு சொன்னேன். இப்ப vy is equal to 0 னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா v square is equal to u square plus 2as ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? v க்கு பதிலா vy square is equal to இது என்ன வரும்? uy square. y டைரக்ஷன்ல இந்த பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட் மேக்ஸிமம் ஹைட்ல என்ன வெலாசிட்டிங்கிறது vy, இனிஷியல் வெலாசிட்டி uy ஸ்கொயர். இது a க்கு பதிலா என்ன வரும்? -g வரும். அப்ப -2g into s என்ன? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட், மேக்ஸிமம் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் ஹைட் h.
அப்ப by யோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 0. சரியா? அப்ப 0 is equal to uy square minus 2gh னா அப்ப 2gh is equal to என்ன வரும்? uy square னு வரும். அப்ப h is equal to uy square by 2g. சரியா? அப்ப uy என்ன எழுதலாம்? u sin theta எழுதலாம். அப்ப h is equal to u square sin square theta by 2g. இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட்டை தூக்கி போடுறோம், ஒரு பர்டிகுலர்ஸ்ல தூக்கி போடுறோம் அப்படின்னா அதுக்கான மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இதான் வந்து என்ன ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர் அப்படின்னு சொல்றோம். இது தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி இருக்கப்ப இது வந்து என்ன இருக்கும்? ரேஞ்ச் வந்து என்ன மேக்ஸிமமா இருக்கும். அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு? 45 டிகிரி இருக்கப்ப அது ரீச் பண்ண மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்குல்ல, அதுதான் ஆர் மேக்ஸ். சரியா? அப்ப தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி தான் ஆர் மேக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகே சார், 45 டிகிரி தவிர மற்ற ஆங்கிள் போச்சுன்னா கண்டிப்பா இதை விட ரேஞ்ச் கம்மியா தான் இருக்கும். இப்ப என்னென்ன ஆங்கிளுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க ஒரு ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஆங்கிள்? ஒன்னு வந்து என்னன்னா 15 டிகிரி, இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து 75 டிகிரி. அப்ப 15 டிகிரி அண்ட் 75 டிகிரி ரெண்டுக்குமே ரேஞ்ச் வந்து சேமா இருக்கு. இதான் நான் ஷார்ட்கட்ல சொன்னேன். 15 டிகிரி எடுத்துக்கோங்க, 75 டிகிரி எடுத்துக்கோங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 90 டிகிரின்னு வந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் நமக்கு என்ன இருக்கு? ரேஞ்ச் வந்து சேமா இருக்கும்ட்டு இது ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு இது பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள். நம்ம 30 டிகிரியில ஒரு ஆப்ஜெக்ட போடுறோம், இன்னொன்னு 60 டிகிரியில ஒரு ஆப்ஜெக்ட போடுறோம். ரெண்டுக்குமே ரேஞ்ச் என்னவா இருக்கு? சேமா தான் இருக்கு. சரியா? இது வந்து என்ன நமக்கு ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்றது. இந்த ஷார்ட்கட் எப்படி வரலாம்? 45 டிகிரி மைனஸ் தீட்டா 45 டிகிரி பிளஸ் தீட்டான்னு வரலாம். ஓகே, இன்னொன்னு வந்து தீட்டானா இன்னொன்னு 90 மைனஸ் தீட்டான்னு இந்த ஆங்கிள் சொல்லலாம். சரியா? இல்லாட்டினா நம்ம பிராக்டிகலா என்ன கேட்பாங்கன்னா, ஒன்னு 30னா இன்னொன்னு 60 தருவாங்க, இன்னொன்னு 15னா இன்னொன்னு 75 தருவாங்க. சரியா? இதுதான் நமக்கு ஜெனரலா தரக்கூடிய ஆங்கிள்ஸ். இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்க்கு ரேஞ்ச் வந்து என்ன, இந்த செட்டுக்கு ரேஞ்ச் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? இது ஒன் ஆஃப் த ட்ரிக். ஓகே, அடுத்தது இதுல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட்ல அசர்ஷன் ரீசன்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க? டோட்டல் எனர்ஜி அட் எனி இன்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கீழ இருந்து மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்கும்போது அதுக்கு வெலாசிட்டி மேக்சிமமா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும். மேக்சிமம் ஹைட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும், கைனடிக் எனர்ஜி மினிமமா இருக்கும். திரும்ப கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது எகைன் கைனடிக் எனர்ஜி மேக்சிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும். அப்ப எந்த ஒரு பாயிண்ட்லயுமே டோட்டல் எனர்ஜி பார்த்தா அது கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்ன? half m e² சொல்லலாம். half m u². அதுக்கு அடுத்து வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த இடத்துல வெலாசிட்டி v யோட வேல்யூ வேணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? v is equal to root of u² minus 2gh அப்படிங்கிறது ஃபார்முலா. மேக்ஸிமம் ஹைட்ல நமக்கு என்ன? இது ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ரெண்டுக்கு ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. இதெல்லாம் அசர்ஷன் ரீசன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இது ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட். நம்ம சொன்னதுல 50 கான்செப்ட்ஸ்ல இது ஒரு கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு 799 ஜாயின் பட்டன்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து மார்னிங் 4 o'clock எவ்ரிடே நமக்கு அது ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம அப்லோட் பண்றோம். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாம நான் முன்னாடியே பார்க்கணும் சார், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 799ல ஜாயின் பண்ணிக்கோங்க.